2026 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மீண்டும் இந்த அணியில் சேர்ந்து எம்எல்ஏவாக வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவரை சந்திக்க செல்கிறேன் என்பதை அருமை தம்பி அன்சாரியின் இடத்திலே சொன்னார். நீங்களும் வர வேண்டும். இந்த தருணத்திலே பிஜேபிக்கு எதிராக ஒரு வலுவான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆதரித்து 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அப்படி ஒன்று உருவானால் மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். ஒரு மதசார்பற்ற ஒரு ஜனநாயக நாட்டை நம்மால் மீட்டெடுக்க முடியும். இந்த தருணத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்று இடத்திலே சொன்னார். எல்லோரையும் போல ஒரு இந்தியனாக, ஒரு பிரஜையாக இந்த நாடு ஒரு ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நாடாக, லஞ்ச லாவண்யங்கள் இல்லாத ஒரு நாடாக உருவாக வேண்டும் என்கின்ற எல்லோருடைய ஆவலும் தான் எனக்கும். வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக எங்களுடைய மூவர் கூட்டணி பரபரப்பாக பேசப்பட்ட, தமிழக சட்டமன்றத்திலே வரவேற்பை பெற்ற, அனைத்து மக்களுடைய பிரச்சனைகளையும் வெளிப்படையாக எந்தவிதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் குரல் கொடுத்த அந்த மூவர் கூட்டணி நிச்சயமாக மீண்டும் வலுப்பெறும் என்று நான் நம்புகிறேன்.